வயிறு எரியுது, ஏப்பம் வருது, எதுக்களிக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பொதுவாக ஒரு 40 வயசுக்கு மேலே பேசப்படுற கம்ப்ளைண்ட். இப்போது பனிமுடுகல் காரணமாக டென்ஷன், ஆன்சைட்டினால எல்லா வியாதியும் வந்துடுது. அப்போது இந்த வயிற்றில் இருக்கிற எல்லா நோய்களையும் சரியாக்கி அசிடிட்டி வராமல் உடலை காக்கிற ஆற்றல் திரிபலாவில் கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் என்ற 3 கொட்டைகளினுடைய தோல் அடங்கியது திரிபலா. திரிபலா, அதுக்கு பேரே பாருங்கள், திரிபலா. திரிபலான்னா 3 பலம். 3 பலம் என்ன? வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3 நாடிகளுக்கும் பலம் கொடுக்கிற ஆற்றல் அந்த மூலிகை கலப்புக்கு உண்டு. கடுக்காயில் பல வகையான கடுக்காய் இருக்கிறது. பாவன கடுக்காயின்னு ஒன்று இருக்கிறது, வரிக்கடுக்காயின்னு ஒன்று இருக்குது, பால் கடுக்காய் என்று இருக்குது, கடுக்காய் பிஞ்சு, நிறைய கடுக்காயில் பல வகைகள் இருக்கின்றன. அதில் பொதுவாக நமக்கு மருத்துவத்தில் பயன்படுத்துகிற பொதுவான கடுக்காய் எதுன்னா, நம்ம உடலில் எப்படி சுத்தி வரணும், சுத்தி ஆகணும்னா முதல்ல நம்ம வயிற்றில் குடலில் இருக்கிற அசுத்தங்கள் நீக்கப்படும். மலம் அன்றாடம் நீங்கவில்லை என்றாலே அது ஒரு குற்றம். அது பல நோய் அதில் வரும். மலச்சிக்கல் பல சிக்கல் தரும் என்று சிதறில் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கடுக்காய், சிலர் கடுக்காய் சூரணத்தை தேனிலே குழைத்து சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த சித்த மருத்துவ குறிப்பிலையும் நான் படிக்கலை, எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ எப்படி தான் சார் அதை பயன்படுத்துறது? இந்த பல் எகிறு, பல் ஆடாமல் அப்படியே நிற்கிறது, பல் சார்ந்த பிணிகள் எல்லாம் போகுது. அந்த பல் சார்ந்த பிணிகளை போக்குகிற பணியில் முதலிடம் வகுப்பது கடுக்காய் தோல். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில கடுக்காயினுடைய பயன்கள் என்னெல்லாம் இருக்கு, கடுக்காய் நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான பிரச்சனைக்கு நம்ம இதை பயன்படுத்தும் போது அதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். முதல்ல கடுக்காய் ஒருத்தங்க வீட்டுல வாங்கி வைக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம்? கடுக்காயை சித்தர்கள் தாய்க்கு நிகராகவும் தாயை விட சிறந்ததாகவும் அதை போற்றி இருக்கிறார்கள். காரணம் என்ன அதற்கு? ஏன் கடுக்காய் தாயை விட அதிகம்னு ஏன் சொன்னார்? கடுக்காயை புற உபயோகத்தில் எப்படி பண்ணலாம், அக உபயோகத்தில் எப்படி பண்ணலாம், கடுக்காயை எப்பப்பெல்லாம் பயன்படுத்தலாம்? கடுக்காயை தாயை விட ஏன் அதிகம் அப்படின்னு சொன்னார். தேரையர் ஒரு பாடலில் சொல்றார், கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்று என்றாலும், கடுக்காயும் தாயும் ஒன்று அப்படின்னு சொன்னாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகங்கள், அதை விட மேல, தாயை விட மேல். தாய் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, கடவுளே தாயை விட சிறந்தவர் இல்லை என்று தமிழ் பழமொழி இருக்கிற போது தாயை விட சிறந்தது கடுக்காய்னு சொல்றார். கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்று என்றாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண். கடுக்காய் நோய் ஓட்டி உடற்காக்கும் ஊற்றத்தாய் பாலூட்டி உடல் வளர்க்கும் உவந்து அப்படின்னு அந்த பாட்டில் முடிக்கிறார். என்ன பொருள் சார் இந்த பாடல்? என்ன பொருள் பாருங்க, அருமையான சொற்கள். நாம உயிரோட காப்பாற்றி வைக்கப்பட்டால் தானே தாயால் குழந்தைய வளர்க்க முடியும். தாய் பால் கொடுத்து உணவு ஊட்டி நம்ம வளர்க்குறான். தாயை விட ஒரு அன்பை செலுத்தி நம்ம வளர்க்குறது உலகத்தில் எந்த ஜீவனும் இருக்க முடியாது. அந்த தாய் அந்த குழந்தைய வளர்க்கணும்னா அந்த குழந்தை உயிரோடு இருக்கணும், அது நோய் இல்லாமல் இருக்கணும். நோய் இல்லாமல் காக்கிறது முக்கியமா, போஷாக்கான சாப்பாடு கொடுக்கறது முக்கியமானா தேரை சொல்கிறார், நோய் இல்லாமல் காப்பாற்றி வச்சா தானே கொடுக்க முடியும். இப்போ கடுக்காயும் தாயும் கருத்தில் ஒன்று என்றாலும் கடுக்காய் கொஞ்சம் தாய்க்கு அதிகங்கள். கடுக்காய் நோயோட்டி உடற் காக்கும் உற்ற அன்னை பாலூட்டி உடல் வளர்க்கும் உவந்து. அன்னை பாலை ஊட்டி உவந்து மகிழ்ச்சியோடு வளர்ப்பா. நான் வளர்க்குறோன்னா முதல்ல உயிர் காக்கப்படணும் இல்லை,
அதை செய்யறது கடுக்காயின்னு சொல்றாரு. அவ்வளவு சிறப்பு கடுக்காய். அப்படி என்ன அதுல ஸ்பெஷல் இருக்கு சார் கடுக்காய்? சிம்பிளா ஒன்று சொல்றேன் பாருங்க. வயது ஆக ஆக நம்ம உடல்ல என்ன மாற்றம் வருகிறதுன்னா, அமிலத்தன்மை கூடுகிறது, காரத்தன்மை குறைகிறது. இப்ப அமிலத்தன்மை நம்முடைய கதை முடிய போறதனுடைய துவக்கம். உடலில் அமிலத்தன்மை வராமல் அதை பராமரிக்கிற ஆற்றல் கடுக்காய்க்கும். ஓகே. இது அமிலத்தன்மைனா ஆசிட். அசிடிட்டி. இப்போ பாருங்களேன், ஒரு 30-35 வயசுக்கு மேலே தான் பெரும்பாலும், எங்கள் காலத்தில் இப்போல்லாம் 20 வயசுலேயே சொல்கிறாங்க, 30-35 வயசில் தான் அசிடிட்டின்னு சொல்லுவோம். வயிறு எரியுது, ஏப்பம் வருது, எதுக்களிக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பொதுவாக ஒரு 40 வயசுக்கு மேலே பேசப்படுற கம்ப்ளைண்ட். இப்போது பனிமுடுகல் காரணமாக டென்ஷன், ஆன்சைட்டினால எல்லா வியாதியும் வந்துடுது. அப்போது இந்த வயிற்றில் இருக்கிற எல்லா நோய்களையும் சரியாக்கி அசிடிட்டி வராமல் உடலை காக்கிற ஆற்றல் கடுக்காய்க்கு உண்டு. புண்ணை ஆத்துமா சார்? புண்ணை ஆற்றும், முடியை காக்கும், பல் எகிரை பலப்படுத்தும், செரிமானத்தை சரி செய்யும். எப்படியெல்லாம் இதை கையாளலான்னு நம்ம இப்போ வரிசையில் பார்க்கலாம். இப்போ கடுக்காயை முதல்ல எப்போ சாப்பிட்றது, எந்த நேரத்தில் எடுத்துக்கணும், எந்த நேரத்தில் சாப்பிட்றது? காலையில் சாப்பிட்லாமா, மத்தியானம் சாப்பிட்லாமா, 3 வேளையும் சாப்பிட்லாமா? பலர் சொல்வதை கேட்குறேன். அதுக்கு சான்று வேண்டும். எப்போ சாப்பிடணும்னு சொல்லு. காலையில் இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடப்பான், கோலை விசிறி குதித்து நடப்பனே அப்படின்னு ஒரு பாடலில் தேரையர் குறிப்பிடுறார். என்ன அர்த்தம்னா, காலையில் இஞ்சி சாப்பிடணும், மதியத்தில் சுக்கு சாப்பிடணும், மாலை அடி சாய்ந்த பின்னால் கடுக்காய் சாப்பிடணும். இப்போ கடுக்காய் சாப்பிட வேண்டிய நேரம் இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. நான் திரிபலா என்று ஒன்று இருக்கிறது. திரிபலாவில் கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் என்ற 3 கொட்டைகளினுடைய தோல் அடங்கியது திரிபலா. திரிபலா, அதுக்கு பேரே பாருங்க, திரிபலா. திரிபலான்னா 3 பலம். 3 பலம் என்ன? வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3 நாடிகளுக்கும் பலம் கொடுக்கிற ஆற்றல் அந்த மூலிகை கலப்புக்கு உண்டு, திரிபலாவுக்கு உண்டு. திரிபலா சூரணம். திரிபலா சூரணம், அதனால திரிபலான்னு சொல்லுவார். அப்போ திரிபலா சூரணத்தை 3 வேளையும் எடுக்கலாம். தனி கடுக்காய் மாலையில் அல்லது இரவில் எடுக்க வேண்டும். இது கடுக்காய் எடுக்கிற நேரம் சொல்லிவிட்டோம். இப்போ எவ்வளவு சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது? ஆமா, பெரியவங்களுக்கு ஒரு அளவு, சின்னவங்களுக்கு ஒரு அளவு, எந்த அளவில் எடுத்துக்கலாம் அது ஒன்று. அப்புறம் அதை எப்படி தயாரித்து சாப்பிட்டால் அது சரியான தயாரிப்பாக இருக்கும். சுத்தி முறையை, சுத்தி முறை அது ரொம்ப முக்கியம். கடுக்காயில் பல வகையான கடுக்காய் இருக்கிறது. பாவன கடுக்காயின்னு ஒன்று இருக்கிறது, வரி கடுக்காயின்னு ஒன்று இருக்குது, பால் கடுக்காய் என்று இருக்குது, கடுக்காய் பிஞ்சு, நிறைய கடுக்காயில் பல வகைகள் இருக்கின்றன. அதில் பொதுவாக நமக்கு மருத்துவத்தில் பயன்படுத்துகிற பொதுவான கடுக்காய் எதுன்னா வரி கடுக்காய். அந்த கடுக்காய் மேலே வரி வரியாக இருக்கும். அல்லது பாவன கடுக்காய், அது கொஞ்சம் மஞ்சள் நிறம் கலந்து முழுன்னு இருக்கும். இதை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். இந்த கடுக்காயை நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கி கொள்ளலாம். கடுக்காய் நம்ம ஊரில் ஏற்காடு மலையில் விளைகிறது, ஏலகிரி மலையில் விளைகிறது, சேர்வராயன் மலையில் விளைகிறது, நிறைய இடங்களில் கடுக்காய் நம்ம மண்ணில் விளைகிறது. இப்போ அந்த கடுக்காயை எப்படி பயன்படுத்துவது, அது ரொம்ப முக்கியம். கடுக்காயை உடைச்சாமா இந்த தோல் தனியாக பேர்ந்து வந்துடும், உள்ள கொட்டையும் பருப்பும் தனியாக இருக்கும். அந்த கொட்டையும் பருப்பையும் அகற்றி விட்டு தோலை மட்டும்தான் மருந்துக்கு பயன்படுத்த வேண்டும். இதுதான் முறை. இப்போ அப்படி எத்தனை பேர் செய்கிறாங்க, யாருக்கு தெரியும்? ஒன்று. ரெண்டாவது, இது கடுக்காயினுடைய நச்சுத்தன்மை அகற்றுகிற முறை. வாங்கி உடைச்சி கொட்டையும் பருப்பையும் எடுத்துட்டு இந்த தோலை மட்டும் அரைச்சி அதை சூரணமாக செய்தால் அது ஒரிஜினல் கடுக்காய் சூரணம். நல்ல பலன் கிடைக்கும். அது யார் செய்து கொடுப்பாங்க? எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எதை வேணாலும் விற்கிறத வாங்கி சாப்பிட்டு எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னால் யார் மேலே குறை சொல்ல முடியும்? சோற்று கற்றாழை பயன்படுத்தி சோற்று கற்றாழை சுத்தி பண்ணணும். நேரம் இல்லைன்னு சொல்கிறான். சோற்று கற்றாழை உள்ளே இருக்கிற நுங்கை மட்டும் பிரித்து எடுத்து இதை 7 முறை தண்ணீரில் கழுவி அது மேலே இருக்கிற அலாயின் என்கின்ற ஒரு தேவையற்ற பொருள், அதை நச்சுத்தன்மையுடைய, அதை அகற்றி விட்டு இந்த உள்ளே இருக்கிற சோறை எடுத்து இந்த கடுக்காய் தோலில் போட்டு பிசைஞ்சோன்னு வச்சுங்க, அது தனியாக போயிடும். வேறு எப்படியும் அந்த சோற்றுக்கற்றாழை சாறு எடுக்க முடியாது. நீ இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது கடுக்காயை சோற்றுக்கற்றாழையின் சாற்றில் ஊற வைத்து உலர்த்தி எடுத்து
சூரணம் செய்தால் அது குமரி கடுக்காய் சூரணம். அதுதான் கடுக்காயை சரியாக உட்கொள்ளுவதற்கு உரிய வழி. ஓகே. சோ இப்போ இத வந்து எடுத்துக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது என்ன சார்? கடுக்காய் சூரணத்தை இரவில் மலச்சிக்கல் உள்ளவர்கள் அரை தேக்கரண்டிலிருந்து 1 தேக்கரண்டி வரையில் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 2 கிராமிலிருந்து 4 கிராம் வரையில் எடுத்துக்கொள்ளலாம். 5 கிராமுக்கு மேலே யாருக்குமே தேவைப்படாது. அதாவது என்ன பண்ணுது, முதல்ல நம்ம உடலில் எப்படி சுத்தி பெறணும், சுத்தி ஆகணும்னா முதல்ல நம்ம வயிற்றில் குடலில் இருக்கிற அசுத்தங்கள் நீக்கப்படும். மலம் அன்றாடம் நீங்கவில்லை என்றாலே அது அது ஒரு குற்றம். அது பல நோய் அதில் வரும். மலச்சிக்கல் பல சிக்கல் தரும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கடுக்காய் தோலை சூரணமாக செய்து இரவில் எடுத்துக்கொண்டால் காலையில் சிரமம் இல்லாமல் மலம் நீங்கும். மலம் நீங்குகிறது என்றால் நோய் நீங்குகிறதுன்னு அர்த்தம். அது ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. போய் டாய்லெட்டில் உட்காந்துட்டு ஒரு பேப்பர் பூரா படிச்சுட்டு இன்னைக்கு ஒன்றும் நடக்கலைன்னு வெளியே வந்துடுவான். அவனுக்கு தெரியாது அதுதான் மலச்சிக்கல்னு சொல்லி. அப்போது மலச்சிக்கல் இல்லாமல் அகற்றுகிற ஆற்றல் கடுக்காய் தோலுக்கு உண்டு. இப்படி செய்து கையாள வேண்டும். இப்போ கடுக்காய்க்கு மிகச்சிறந்த மருத்துவ பண்பு என்னன்னு சொன்னாமா, செரிமான சக்தியை கூட்டுகிறது. அப்போ தானே செரித்தது மலம் சரியாக நீங்கும் இல்லைங்களா? இப்போ இந்த கடுக்காயை திரிபலாவிலே ஒரு பாகமாக சேர்க்கிறார்கள். கடுக்காயை சித்த மருத்துவத்தில் ஏராளமான மருந்து தயாரிப்புகளை பயன்படுத்துவார்கள். சரி, சிலர் கடுக்காய் சூரணத்தை தேனிலே குழைத்து சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. இப்படி எந்த சித்த மருத்துவ குறிப்பிலையும் நான் படிக்கல, எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப எப்படிதான் சார் அதை பயன்படுத்துறது? வெந்நீரில் கரைத்து சாப்பிட வேண்டும். புரியுதுங்களா? இப்போ கடுக்காய் தூள், கடுக்காய் சூரணம் இரவு உண்கிற உணவு, எந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவோடு சேர்த்து அதை சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. உதாரணமாக கொஞ்சம் சோறு சாப்பிட்றதா வச்சுங்க, கொஞ்சம் அந்த கடுக்காய் சூரணத்தை போட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து, பசு நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும், தோற்பத்தன்மையாக இருக்கும். அப்படி சாப்பிடலாம். சுக்கு அது மாதிரி மதியத்தில் சுக்கு சாப்பிட்றோன்னா அந்த முதல் கவலை உணவில் கொஞ்சம் சுக்கு சூரணத்தை, சுக்கு பொடியை போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டோன்னா செரிமானம் ஆகலைங்கிற பிரச்சனையே வராது. முதல் வாய். அது மாதிரி இஞ்சி தேன், இஞ்சி சாறு எடுத்து தேனோடு சேர்த்து காய்ச்சி இஞ்சி சொரசம்னு சொல்லுவார், தேனூரல். அது மாதிரி இஞ்சி எடுத்துக்கிட்டோம்னாவா காலையில் அமிலத்தன்மை உடம்பில் வராமல் அது தடுக்கும். மாலையில் உடலில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் அகற்றி காலையில் குடலை சுத்தம் பண்ணுவது கடுக்காய். அதனால இரவில் சாப்பிடும். ஓகே. ஸோ இப்போ தேனில் எடுக்கிறதுக்கு விட உணவோட சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி வெந்நீரோட கலந்து சாப்பிடலாம். அது சிறந்த முறை. இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தால் எப்படி பயன்படுத்தலாம்? குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருந்தால் ஒரு கிராமில் இருந்து 2 கிராம் அளவுக்கு கொடுத்தாலே போதும். அப்புறம் இது இது ஒரு பெரிய என்ன சொல்றது, மெடிசன் இல்லை, இது ஒரு உணவுப் பொருள் மாதிரி. இதில் எந்த கெடுதியும் வராது. ஒருவேளை கொஞ்சம் அதிகமாயிடுதுன்னு வச்சுங்க, 2-3 முறை கூடுதலாக மலம் நீங்கும். புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த நாள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா சரியா போகுது. அவங்க உடலுக்கு ஏற்றார் போல், வயதுக்கு ஏற்றார் போல், உடல் பருமனுக்கு ஏற்றார் போல் அந்த அளவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டா சரியா போச்சு. இப்போ இன்டேக்கா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத பத்தி நீங்க சொல்லிங்க, உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய முறை. இதே கடுக்காயை வெளிப்பூச்சாக நம்ம எப்படி எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? எல்லா சரும நோய்க்கும் கடுக்காய் ஒரு நல்ல மருந்து. பொதுவாக கடுக்காயினுடைய சூரணத்தை தேங்காய் எண்ணெயில் கலந்து சொறி படை உள்ள இடத்தில் மேலே தடவி கொண்டு வந்தால் அதை ஆற்றுகிற ஆற்றல் கடுக்காயினுடைய சூரணத்துக்கு உண்டு. இது போடுறதுனால தோல்ல எரிச்சல் ஏதாவது எதுவுமே வராது, சில்லுன்னு இருக்கும் இன்ஃபேக்ட். அதனால தைரியமா கடுக்காயை பயன்படுத்துற. உடனே எல்லா சரும நோய்க்கும் நான் உடனே கடுக்காய் சூரணத்தை தேங்காய் எண்ணெயில் குழைத்து போட்டு விடுவேன்னு சொல்ல முடியும். பொதுவாக தேங்காய் எண்ணெய்க்கேமா மேலே வருகிற சொரிசரங்களை குணமாக்குற ஒரு ஆற்றல் உண்டு. ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், அது ரொம்ப முக்கியம். இது எவ்வளவு நாள் பயன்படுத்தும் போது ரிசல்ட் கிடைக்கும் சார் தோல் நோய்களுக்கு? ஒரு வாரத்திலே நல்ல பலனை பார்க்க முடியும். சில மாதங்கள் எடுத்துக்கொண்டு அது அறவே இல்லாமல் நீங்கி போயிடும். அதனால் எல்லா சர்ம நோய்க்கும் போகும்போனா அது கால் கடுவனாக இருக்குதுன்னு வச்சுங்க, அது ஒரு கரும்படையாக இருக்குன்னு வச்சுங்க, அதிலெல்லாம் இது போகுமானா போகலாம், முயற்சித்து பார்க்கலாம். போகலைன்னா மருத்துவரை பார்த்து அதற்குரிய மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே. நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட இந்த கடுக்காய் பொடியை பயன்படுத்தலாம் அப்படின்னு. இது என்ன மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்? பொதுவாக
கடுக்காய் பொடியை தனியாக பல்லுக்கு பயன்படுத்தாமல் திரிபலாவை சேர்த்து பல் பொடியை தயாரிப்பார். கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், திரிபலா, அதுவும் கூட மாசிக்காய், கொர்க்கஸ் இன்ஃபெக்டோரியஸ் மாசிக்காய். அந்த மாசிக்காயோட கூட இந்த இந்த ரெண்டும் இந்த 3 1 4 சேர்ந்துட்டீங்களா, அதன் கூட 4 வகையான மூலிகைகளை சேர்ப்பார். அதிலே ஒன்று நாயுருவி வேர், இன்னொன்று ஆலம் விழுது, இன்னும் வேலங்குச்சி, வேப்பங்குச்சி, அதனால் பட்டையை கூட பயன்படுத்தலாம். இவைகளை அனைத்தையும் சேர்த்து அரைத்து அதன் கூட கொஞ்சம் சுத்தி செய்த படிகாரம், கொஞ்சம் இந்துப்பு சேர்த்துட்டா சுவையாக இருக்கும். அது பல் தேய்க்கிறது கூட. அது பல் தேய்ச்சோம், நம்ம எகிற தேய்ச்சோம்னா இந்த பல் எகிறு, பல் ஆடாமல் அப்படியே நிற்கிறது, பல் சார்ந்த பிணிகள் எல்லாம் போகிறது. அந்த பல் சார்ந்த பிணிகளை போக்குகிற பணியில் முதலிடம் வகுப்பது கடுக்காய்த்தோல். இன்னொன்று, கடுக்காய்த்தோலுக்கு எல்லா கிருமிகளையும் அகற்றுகிற ஆற்றலும். ஒரு தண்ணீர் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்ம மண்பானையில் தண்ணீரை சேமிப்பார். அந்த மண்பானை இருக்க தண்ணீரில் கடுக்காய் சூரணத்தை கொஞ்சம் மேலே போட்டு கலக்கி விட்டுடுவார். அது அப்படியே அடியில் போய் படிஞ்சிடும். இந்த தண்ணி அப்படி கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக மாறிடும். அந்த தண்ணீரில் இருக்கிற அனைத்து அசுத்தங்களும் கீழே போய் படிஞ்சிடும். அந்த தண்ணியை குடிப்பதற்கு பயன்படுத்துவார்கள், பியூரிஃபைடு வாட்டர் மாதிரி. நான் கடுக்காய் இது மாதிரி சூரணம் செய்து தண்ணியில் போட்டு சாப்பிடுவது எங்கள் காலத்தெல்லாம் பழக்கத்திலே இருந்தது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கடுக்காயினுடைய பயன்கள் என்னெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் எந்த அளவில் அதை எடுத்துக்கணும், எப்படி சுத்தி பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா, நன்றி.